தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம். மங்களாரம்பம். கண்ணன் பூஜித்த கணநாதன் ஜாம்பவான். அந்த காட்டிலுள்ள ஒரு மலை குகையில் ஜாம்பவான் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். ராமாவதாரத்தின் போது ராவண யுத்தத்தில் வானர சேனையோடு கூட ராமருக்கு சகாயமாயிருந்த கரடி தலைவரான அதே ஜாம்பவான் தான். கடைசியில் ராமர் சரையுவில் தம் ஷரீரத்தை விட்டு வைகுண்டத்துக்கு ஆரோகணம் செய்தபோது அத்தனை பேரையும் தம்மோடு பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு போனார் என்றாலும் ஆஞ்சநேயர் ஜாம்பவான் ஆகிய 2 பேரை மட்டும் விட்டுவிட்டு போய்விட்டார். ராமஸ்மரணம் மாத்திரம் ஒருவனுக்கு சதாவும் இருந்துவிட்டால் அவனுக்கு இந்த பாபமயமான துக்கமயமான பூலோகமே பரமபதமாகத்தான் இருக்கும் என்று ரூபித்து காட்டக்கூடிய யோக்கியத்தை இவர்களுக்கு இருந்தது. ஆகையால் இந்த உண்மையை உலகத்துக்கு காட்டுவதற்காக இவர்கள் இங்கேயே சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்று நினைத்தார். அதனால் அவர்களை பூலோகத்திலேயே இருக்கும்படியாக ஆக்ஞாபித்துவிட்டு போய்விட்டார். இதே மாதிரி விபீஷணனையும் லங்கையில் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கும்படி பண்ணிவிட்டார். மனுஷ்ய ஜாதியை ரொம்பவும் உயர்வாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த எவருக்கும் இப்படி சிரஞ்சீவித்துவம் வகிக்கும்படியான யோகியதாம்சம் என்றால் வேறென்ன? சதா சர்வதா அவரையே ஸ்மரித்து கொண்டிருக்கும் திருட பக்திதான். அப்படிப்பட்ட யோகியதாம்சம் இருப்பதாக நினைக்கவில்லை. அசுர ஜன்மா ஒருத்தன், குரங்கு ஒன்று, கரடி ஒன்று என்று 3 பேரைத்தான் தம் பக்திக்கு சாஸ்வத சின்னங்களாக விட்டு போயிருக்கிறார். அஸ்வத்தாமா பலிர் வியாசோ ஹனுமாம்ச விபீஷணக கிருப பரசுராமச்ச சப்தைத்தே சிரஞ்சீவினக என்று 7 சிரஞ்சீவிகள் இருப்பதாக ஸ்லோகம். அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், ஹனுமார், விபீஷணன், கிருப்பர், பரசுராமர் என்ற இந்த 7 பேரில் ஜாம்பவான் இல்லாவிட்டாலும் அவரும் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருப்பவர்தான். எந்த ஃபீல்டிலுமே துறையிலுமே பழம் தின்று கொட்டை போட்டவர்களை ஜாம்பவானாச்சே என்கிறோம் அல்லவா? அகஸ்தியர், என்றும் 16 மார்க்கண்டேயர் ஆகியவர்களும் மேலே சொன்ன ஸ்லோகத்தில் குறிப்பிடப்படாவிட்டாலும் சிரஞ்சீவிகள்தாம். திரேதா யுகத்து ராமர் காலத்தில் இருந்து துவாபர முடிவில் இந்த கதை நடக்கும் போதும் இருந்த ஜாம்பவான் மணியை கவ்விக்கொண்டு வரும் சிங்கத்தை பார்த்தார். அவருக்கு அப்போது சுகுமாரன் என்று பெயர் கொண்ட ஒரு பிள்ளை குழந்தை இருந்தது. அத்தனை வயசுக்கா ஒரு பிள்ளை என்றால் கரடி, அதிலும் சிரஞ்சீவி. அதை பற்றி எது எப்படி என்று நமக்கென்ன தெரியும்? ஜுவலித்து கொண்டிருக்கும் மணி தம் குழந்தைக்கு நல்ல விளையாட்டு பொருளாயிருக்கும் என்று நினைத்தார். உடனே மகா பலசாலியான அவர் சிங்கத்தோடு சண்டை போட்டு அதை கொன்றுவிட்டார். மணியை எடுத்துக்கொண்டு போய் குழந்தையின் தொட்டிலுக்கு மேலே பொம்மையும் கிளிச்சட்டமும் கட்டி தொங்க விடுகிறது போல செமந்தகத்தை கட்டி வைத்தார். வாலி தன் பிள்ளை அங்கதனுடைய தொட்டிலுக்கு மேலே ராவணனையே 10 தலை பூச்சி என்று சொல்லி கட்டி வைத்தானாம். கண்ணை பறிக்கிற செமந்தகத்தின் ஜொலிப்பும் கரடி குழந்தையானதால் அதற்கு கூசவில்லை. நம்மகத்து குழந்தைக்கு டார்ச் லைட் அடித்து காட்டினால் வேடிக்கையாய் இருக்கிற மாதிரிதான் கரடி குழந்தைக்கு மணி இருந்தது போல் இருக்கிறது.